சார், இந்த குரு பெயர்ச்சி கும்பராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார்? கும்பராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் சொன்னா கூட்டு மரண தோஷம்னு சொல்லலாம். அந்த கூட்டு மரண தோஷத்திலிருந்து வெளியே வருவீங்க. மரண பயம்னு சொல்லலாம். இன்னைக்கு டேட் இருப்பேனா, நாளைக்கு போயிடுவேனா, ஏன்னா ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க, நான் பாட்டுக்கு வண்டியில் போகும்போது இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டானே என்ன பண்ணுறது, தேவையில்லாத எனக்கு கேன்சர் வந்துட்டா நான் என்ன பண்ணுறது, ஏதாவது கொஞ்சமாக நம்மளாம் சேர்த்து வச்சுருக்கோமா, இந்த மாதிரி ஓவர் திங்கிங். கும்பம் எந்திரிச்சா ஓவர் திங்கிங், டீ சாப்பிட்டா ஓவர் திங்கிங், நடந்து போனால் ஓவர் திங்கிங், உட்காந்தா ஓவர் திங்கிங். இந்த மாதிரி இந்த குரு கன்ஜங்ஷன் ராகு கன்ஜங்ஷனில் இருக்கிற வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு நிம்மதி கிடையாது. ஆனால் அந்த குரு மாறுறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஓவர் திங்கிங் இருக்காது. தைரியம், அசட்டு தைரியம், வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ராகு மட்டும்தான் இருக்கான், அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய குரு இல்லை. இப்போ புரியுதா? அந்த குரு என்ன பண்ணுறான், உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கிற ராகுவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றார் என்றால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவியோடைய கர்ப்பப்பை, கணவனுடைய அடிவயிறு, அதில் கட்டி, கொழுப்பு கட்டி, பேக்கு, லோவர் பேக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். சித்தி அல்லது அத்தையுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். கடன்காரன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான், நோட்டீஸ் வரும். ஆனால் இதெல்லாம் லீகலாக நீங்கள் காம்ப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் லீகலாக நீங்கள் எதிர்கொண்டு தான் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிற மாதிரி வரும். ஆனால் என்ன விஷயம்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை இருக்கிறது யோகம். ஏன் யோகம்? நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நடத்தி முடிப்பீங்க. கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்கும். இதுக்கு முன்னாடி நடக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நடக்காமல் போயிருக்கோம். வீட்டில் உங்களுக்கு நல்லா கரைச்சி ஊற்றிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்கும், இந்த குருவுடைய பார்வை பலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முக்கியமான இடம்னு சொல்றதே விரயஸ்தானம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், அதுக்கப்புறம் 2ஆம் இடம். இந்த மாதிரி இடங்கள் கமர்ஷியல் பாவகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு எல்லாமே குருவுடைய பார்வை பலன் இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. எல்லாமே நேர்மையா நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. வயிறு தான் ஜீரண கோளாறுல பிரச்சனை வரும். வயிறு செரிமானம் ஆகாது. கொழுப்பு நிறைய வயிற்றுல ஃபேட் அக்யூமுலேஷன் ஏற்படும். அதை மட்டும்தான் பார்த்துக்கணும். ஆனா என்ன நடக்கும், விரயத்துக்கே குரு பார்வை இருக்கிறதுனால கடன் தீரும். நிறைய பேருக்கு நோய் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்ததுன்னா ஓரளவுக்கு கம்மியாகும், ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கம்மியாகும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். தொழில், வேலை, உத்தியோகம், முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே பட்டைய கலப்போம். ஏன்னா குருவுடைய பார்வை பலன் இருக்கிறதுனால விரயத்துக்கும் இருக்கும். அதில் வேற ஏதாவது வேலை மாறணும்னா மாறலாம். ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. மெயினாக நான் பார்க்கறது அட்வொகேட்ஸ்க்கு தூள் கலப்புது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தூள் கலப்புது, பேங்கிங் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆசிரியர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அப்போ என்ன, பஞ்சமஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு கொஞ்சம் இடிபடுது. அப்போ கையில் பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கே குரு பார்வை இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அது பத்துமான்னு தெரியாது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது 1 லட்சம், வர்றது 60,000 70,000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் உங்களுக்கு பொதுவாக ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போகணும். ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சின்னதாக கொழுப்பெடுத்து நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்லி முடிச்சோன்னா அங்கேருந்து நோட்டீஸ் வரும். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரொம்ப அதிகமான ஃபேட் கண்டென்ட்டை கம்மி பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல. மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது, நல்லா இருப்பீங்க. கும்பராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? பகை 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 பகை, எங்க போனாலும் பகை தான். என்ன நிலைமைன்னா, 6ஆம் இடத்த குருன்னா நான் சொல்றதை நீ கேளுன்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. முடியாது, நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லி பெற்றோர்கள்கிட்ட நீங்க சொல்வீங்க. நீயா நானாங்கிற போட்டி தான். அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. இன்ஃபேக்ட் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் உங்க பசங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது, உங்க பசங்களுக்கு டைம் சரியில்லைன்னு புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. அவ்வளவுதான், அதை மட்டும் பார்த்து. மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? ரொம்ப கவனமா இருக்கணும். போன தமிழ் புத்தாண்டு பலன்கள் நான் சொல்லியிருந்தேன். ஜூனுக்கு முன்னாடினா கல்யாணம் கன்ஃபார்ம், ஜூனுக்கு அப்புறம்னா கழட்டி விட்டு போயிடுவாங்க, ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி. கும்பராசி நண்பர்கள் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பையனை லவ் பண்ணுறீங்கன்னா ஜூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ எனக்கு தகுதியானவன் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கு நீ தகுதி இல்லை. இப்போ வரைக்கும் லவ் பண்ணுற வரைக்கும் தெரிஞ்சுதா? அதெல்லாம் தெரியல. இன்னைக்கு ஏன் பேசுகிறேன்னு நீங்கள் திருப்பி கேட்பீங்க. அதுதான் பிரச்சனையாக மாறும். என்னன்னா இதெல்லாம் இப்போ சுச்சுவேஷனுக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ரொம்ப கம்மி தான். லக்னம் ஒரு வேலை வேறையா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஆஃப்டர் செப்டம்பர் திங்ஸ் ஆர் வெரி குட்.
ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகிறது, விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீட், ஐஐடி அண்ட் சிவில் எக்ஸாம்ஸ் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சார்? அதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா குரு உச்சஸ்தானம் வரும்போது கண்டிப்பாக இவங்க வந்து ரொம்ப நல்ல ஸ்கோரில் பாஸ் ஆவாங்க. போட்டித் தேர்வுனாவே 6ஆம் இடம். அதில் 6ஆம் இடத்துக்குள்ளே குரு வந்து உச்சபலம் பெறும்பொழுது இந்த தடவை கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. அதான் இந்த கும்பம் வந்து நான் லிஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். அதனால் கும்பராசி நண்பர்கள் கண்டிப்பாக இந்த தேர்வுகள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. அது ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு மெரிட்லேயே உங்களுக்கு வந்து சீட்டெல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கே ஹாஸ்டலில் போய் படிக்கிற மாதிரி வரலாம், ஃபேமிலி விட்டு பிரிகிற மாதிரி ஹாஸ்டலில் போய் படிக்கிற மாதிரி வரலாம். ஆனால் ஒரு முன்னேற்ற பாதையை போகும்போது சில விஷயங்கள் பிரிவு நல்லதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பட் கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவுக்கு வருவீங்க, நல்லா இருப்பீங்க, தைரியமாக. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு? கமர்ஷியலி வெரி குட். ஜாப், நீங்கள் சொல்லக்கூடிய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, வேலை முன்னேற்றம், ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே தனியாக கையில் கொடுக்கறது, ஃபினான்ஸை ஃபுல்லாக கையில் கொடுத்து பார்த்துக்க சொல்கிறது, நிர்வாகம் பார்க்க சொல்கிறது, சைனிங் அத்தாரிட்டியாக, இது எல்லாம் நடக்கும் எக்ஸப்ட் ஃபேமிலி. அப்போ ஃபேமிலி கிட்ட ஒரு 8 months 9 months இல்லை 1 வருஷம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா தயவுசெய்து எடுத்துக்கங்க. உங்கள் முன்னேற்ற பாதையை அதை தடுக்காமல் இருக்கும். இங்கே இருக்கிற வரைக்கும் வீட்டில் தகராறு தான் கொடுக்கும். வீட்டில் கண்டிப்பாக நானா நீனா பாதி பேருக்கு ஓசிடி ப்ராப்ளம்ங்க. இது இங்கே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்து போக முடியாது. இப்போ இருக்கிற நிலைமையில ரூலாக பேசி கொள்ளுவீங்க. குருன்னா ரூல்ஸு, ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால கொஞ்சம் அந்யோன்யத்தை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லா. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்க சார்? ஆஃப்டர் செப்டம்பர் தான் குழந்தை பாக்கியம். அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க, உடம்பு குறைக்கணும், ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, இல்லைன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பையனுக்கு பார்க்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கங்க. ஆஃப்டர் செப்டம்பர் கண்டிப்பாக உண்டு. நெக்ஸ்ட் இயர் February Marchல கண்டிப்பாக குழந்தை இருக்கும், தெரியுமா? கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? சரி, முதல் விஷயம் ஹெல்த் நான் பார்த்துக்கணும்னு சொன்னேன். செரிமான கோளாறு, ஜீரண கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் சொல்லக்கூடியது மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு வியாழக்கிழமை காத்தால வஸ்திரதானம், அதாவது வேஷ்டி அங்க வஸ்திரமும் அம்மனுக்கு வந்து மஞ்சள் கலர் ஒரு புடவையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அந்த ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் குறையும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, தெரியுமா?